சுவானக்கம் மக்கள் நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவத்தை சேதனை பண்ணிட்டாப்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக எத்தனை வாரம் காத்து கிடந்தோம் தெரியுமா? எல்லா வாரமும் பார்த்துக்கிட்டே இருப்போம். தூக்குவாங்கன்னு பார்த்தா எல்லா வாரமும் நமக்கு அல்வா தான் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, கடைசியா 100வது நாள் நெருங்கும் போது தூக்கிட்டாங்க. ஏன்னா நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ப்ரோ. ஏன்னா ஒருவேளை காப்பாத்தி டாப் 4க்குள்ள கொண்டு போய் அப்படியே ஃபினாலே ஸ்டேஜுக்குலாம் கொண்டு போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பட் பரவாயில்ல, சேதனை ஆடின வரத்துக்கு போதமா உனக்கான பேர் மொத்தமா கிழிஞ்சு போச்சு, நீ வெளியே போயிட்டு உனக்கான பேரை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த ப்ரோமோவும் சரி இந்த வீக்ஷனும் சரி ரொம்பவே ஸ்பெஷலா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒண்ணு, அக்கா வீட்டுக்குள்ள ரொம்ப டிராமா போட்டுட்டு இருந்தாங்க, அநியாய டிராமா. சொல்லப்போனா அக்கா அவங்க தான் டைட்டில் வின்னர் நினைச்சிட்டு சுத்தினாங்க. எப்படி அவங்க தான் டைட்டில் வின்னர், அடுத்த வாரம் என் புருஷன் வருவான், அந்த கப்பை வாங்கி என் கையில கொடுப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த எல்லா விஷயமும் இப்ப உடஞ்சு போயிட்டு பாத்தீங்களா, அதை பார்க்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோவை நான் ஒரு 4 தடவை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ரோமோ பார்த்து ஹாப்பியா இருந்தேன். அதையும் தாண்டி நம்ம சேனல் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும். அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. பாருங்க, நல்ல விஷயம் எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது கைஸ். நல்ல விஷயம் எல்லாம் ஒரே நாள்ல நடக்கும்போது அந்த விஷயத்தை எப்படி ஷேர் பண்ண எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நன்றிகள் பல, நன்றிகள் கோடி. சோ தேங்க் யூ so much guys. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது, தட்டி விட்டீங்கன்னா 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நம்ம 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கோம். ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி செலிப்ரேட் பண்ண கூட எனக்கு தெரியல. பேசாம கேக் வெட்டிருமா கைஸ், கேக் வெட்டிருமா. ஒரு சைடு நம்ம ஸ்கேம்ரா வெளியே போகுது, இன்னொரு சைடு பார்த்தா நம்ம 200k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும். சேர்த்து வச்சு மொத்தமா ஒரு கேக் வெட்டிடலாமா? யோசிச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த ப்ரோமோல நம்ம எதிர்பார்த்த மாதிரி சேதனை காடை தூக்கிட்டாப்ல. காடை தூக்கணும்னே ஆப்போசிட்ல சாண்ட்ராக்கான மூஞ்ச பாத்தீங்களா, சுத்தமா செத்து போச்சு. ஏன்னா சாண்ட்ரா ஏகப்பட்ட தவறுகளை பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் அந்த பணப்பெட்டியை எடுத்திருந்திருக்கணும். ஏன்னா சாண்ட்ரா வீட்டுக்கு வருமா என்ன சொன்னாங்க, நாங்க காசே இல்லாம தான் வெளியே இருந்தோம், சாப்பிட்ற கூட எங்களுக்கு வழி இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டோம், பேங்க் கரப்ட் ஆயிட்டோம், ஸோ சுத்தமா காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கையில இருந்து அந்த 18 லட்சத்தை எடுத்திருந்திருக்கணும். எப்படி நேத்து கானா வினோத் ஒன்று சொன்னார்ல, பசியில இருக்கவன் பிரியாணிக்கு வெயிட் பண்ண மாட்டான், கண்ணு முன்னாடி கஞ்சி இருந்தா கூட எடுத்து குடிச்சிருவான்னு சொல்லிட்டு. அதை தான் நானும் சொல்றேன். அவன் உண்மையா பசியா இருந்தான், அவன் பிரியாணிக்கு வெயிட் பண்ணல, அவன் கையில இருந்த கஞ்சி எடுத்து குடிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். நீ உண்மையான பசியில இல்ல, நீ வீட்டுக்குள்ள பசியில இருந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்ட. யோசித்து பாருங்க ப்ரோ, உண்மையாவே பணம் இல்லாம கஷ்டப்படுற யாராச்சும் அந்த 18 லட்சத்தை விட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? இந்த அம்மையார் அந்த 18 லட்சம் ரூபாய் பெட்டி பக்கத்துல கூட போல ப்ரோ. இந்த அம்மையார் அந்த பணம் பக்கத்துல கூட போல. அப்ப இந்த அம்மையார் என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க? அப்ப இந்த அம்மையாருக்கு காசு வெளியே இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த அம்மையார் நல்ல காசோட தானே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. கானா வினோத் அந்த பெட்டி பக்கத்துல இருக்காப்ல, விக்கல் சிக்கரம் கூட கொஞ்சம் யோசிக்கிறாப்ல, அரோரா பொறுத்தவரைக்கும் படிப்பெல்லாம் யோசிச்சு அந்த பொண்ணு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த பணப்பெட்டியை யோசிக்கும் போது ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த பணப்பெட்டியை பத்தி யோசிக்கவே இல்லை, சுத்தமா யோசிக்கல ப்ரோ. பணம் சேர்ந்தாலும் சரி, பெட்டியை யார் எடுத்தாலும் சரி, சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இந்த அம்மையார் வெளியே பணத்தோட தான் இருந்திருக்காங்க. அம்மையார் வீட்டுக்குள்ள சும்மா டிராமா போட்டு எங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கட்ட காசு இல்லை, எங்களுக்கு எதுக்குமே வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா நாடகத்தை போட்டு இப்ப எதுவுமே கிடைக்காம வெளியே போறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சது என்ன, டைட்டில் நமக்கு தான் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க ப்ரோ. அவங்க மட்டுமா வீட்டுக்குள்ள இருக்க அந்த 2-3 கூமுட்டைகளா தான் நினைச்சிச்சு சாண்ட்ரா தான் டைட்டில் வின்னர் சொல்லிட்டு. அந்த காடை தூக்கணும்னே விக்ரம் பாக்குறாப்புல, இன்னது சாண்ட்ராவை எக்கோ, அப்ப நீ டைட்டில் வின்னர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எப்பா எங்க அக்கா எப்ப டைட்டில் வின்னர் நாங்க சொன்னோம், அதுவே 4 வாரத்துக்கு முன்னாடி வெளியே போக வேண்டிய பிசி சேதனை காப்பாத்தி இவ்வளவு தடவை கூட்டு வந்துட்டாப்ல. சேதனை மட்டும் குறை சொல்ல முடியாது, டீமையும் சேர்த்து தான் குறை சொல்லணும். காப்பாத்தி இவ்வளவு தடவை கூட்டு வந்துட்டாங்க. நீ தான் மக்கு மாதிரி டைட்டில் வின்னர் நினைச்சிட்டு இருந்த, மக்கு மாதிரி டைட்டில் வின்னர் சாண்ட்ரா நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அவன் மட்டுமா, வெளியே இருக்க ஒரு சில கூட்டமும் சாண்ட்ரா தான் டைட்டில் சொல்லி கோவிட்டு இருந்தாங்க, மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஸோ சாண்ட்ரா உண்மையா சொல்றேன், ரொம்பவே வருத்தப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்பட போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணமும் கிடைக்கல, வெளியே ஃபேமும் கிடைக்கல, சுத்தமா ஃபேம் இல்ல ப்ரோ. அந்த பாருக்கான மேட்ருக்கு அப்புறம் பெரிய ஃபேம் கிடைச்சதை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை, ஃபேம் மொத்தமா காலி. அதுக்கு முன்னாடி கூட சாண்ட்ரானா ஓகே, சாண்ட்ரான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நடிப்புக்கு அப்புறம் மக்கள் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, வெளியே அவங்களுக்கு ஃபேமும் இல்லை, ஃபுல்லா நெகட்டிவ் தான், ஃபுல் நெகட்டிவ். அது மட்டும் இல்லாம பணமும் கிடைக்கல. இப்போ யோசிப்பாங்க, ஆஹா அந்த 18 லட்சம் பணமாச்சும் எடுத்திருந்திருக்கலாமே, 18 லட்சம் பணத்தை எடுத்திருந்தா கூட இந்த நெகட்டிவ் எல்லாம் தட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு சைடு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பாங்க, கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயம் தெரியுமா ப்ரோ, உண்மையாவே பண தேவைகள் இவங்களுக்கு இருந்திருந்தா, உண்மையாவே பணம் இல்லாம கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னா அந்த பணப்பெட்டி பக்கத்துல இவங்க வந்திருக்கணும்ல ப்ரோ.
யோசித்து பாருங்க. அந்த பணப்பெட்டி வச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து இவங்க அந்த பணப்பெட்டி பத்தி கேரே பண்ணல ப்ரோ. நான் யோசிச்சேன் ப்ரோ, இவங்க பணப்பெட்டி எடுப்பாங்க, ஏன்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம், காசு இல்ல, பிரச்சனைக்கு காசு தேவைப்படுது, படம் பண்ண வேண்டியிருக்கு, என் குழந்தைகளை பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு சொன்னாங்க ப்ரோ. அப்ப இவங்க பணப்பெட்டி பக்கத்துல போயிருக்கணும்ல, பணப்பெட்டி பக்கத்திலே போல. அப்ப இது தெளிவான ஒரு பிளான் தானே. யோசிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்க, நம்ம எப்படி இந்த டைட்டில் வின் பண்ணிடுவோம், நம்ம எப்படியும் 106 நாள் இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்போம், நமக்கு தான் எல்லாம் கிடைக்க போகுது, நமக்கு எல்லா வகையான சலுகைகளும் கிடைக்கும்னு சொல்லி தான் தைரியமா இருந்திருக்காங்க. ஆனா கடைசியில சேனல் முடிச்சு விட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கெட்ட பேர். இப்ப சேனல் காப்பாத்திருக்காங்க, சொல்ல போனா சேனல் சாண்ட்ராவை காப்பாத்திருக்காங்க. ஏன்னா சாண்ட்ராவை இந்த வாரமே பிடிச்சு போட்டு கும்பிட்டாங்க. உள்ள வந்த ரம்யாவாகட்டும், வியானாவாகட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு எடுத்து போட்டு அடி நொறுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் ஒரு சில எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வரப்போற இந்த 5 நாட்கள் இன்னும் புதுசா ஒரு 4-5 பேர் உள்ள வருவாங்க, பழைய போட்டியாளர்கள் இன்னும் உள்ள வருவாங்க, அவங்க பல பேர் பிடிச்சு கடிப்பாங்க. முக்கியமா கனில எனக்கு தெரிஞ்சு கடிச்சு 2 பிச்சு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கனிக்கு அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, கனியை பத்தி அவ்வளவு மோசமா பின்னாடி பேசியிருக்காங்க. கனி கடிக்க வாய்ப்பு இருக்கு, எஃப்ஜே கடிக்க வாய்ப்பு இருக்கு, ஆதிரை கடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதிரை மேல ஒரு ஃபேக் அலிகேஷன் தூக்கி வச்சாங்க. ஃபேக் அலிகேஷன் சொல்லவா இல்ல கேவலமா ஒரு 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 விஷயத்தை தூக்கி வச்சாங்களான்னு சொல்லவான்னு தெரியல. ஒரு கண்டென்ட் சொன்னாங்க ப்ரோ, சபரி ஒரு நாள் குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போட்டு வெளியே வந்தப்போ ஏதோ ஆதிரை வந்து சபரியோட டவலை பிடிச்சி இழுத்ததாவோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்படி ஆதிரை வந்து டவலை பிடிச்சி இழுத்தா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இப்படியா பண்ணுவாங்க அச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. இப்போ வீட்டுக்குள்ள எல்லாருமே அண்ணன் தம்பி ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்காங்க, ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஏதோ எனக்கு அந்த சீனை வந்து நான் பார்க்கல, பட் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். சபரி குளிச்சுட்டு வெளியே வர்றப்போ ஏதோ ஆதிரை வந்து டவலை பிடிச்சி இழுத்தா, அது வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன ஆதிரை என்ன டவலை பிடிச்சி இழுத்து இப்படி கக்கூசிலே தள்ளிட்டு போறாங்க, அவ்வளவு மோசமாவும் நடந்துக்க போறாங்க, அது வேற. அது வேற ஆட்கள். நீங்க பக்கத்துல ஒரு அளவுக்கு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தீங்களா, அந்த ஆள் தான். ஏன்னா சாண்ட்ரா இந்த டாபிக்கை யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பாருகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகேவா? யாருக்கிட்ட? பாருகிட்ட நேஷனல் டெலிவிஷனை பத்தி பேசுறாங்க, பாருகிட்ட நேஷனல் டெலிவிஷனை பத்தி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை கண்டிப்பா ஆதிரை பார்த்திருப்பாங்க. ஆதிரை உள்ள வந்தா கடிச்சு துப்பிடுவாங்க. நான் என்னமா டவலை பிடிச்சி இழுத்து, என்னமா தப்பாவாமா இழுத்தேன், தப்பாவா பாக்குறக்காம இழுத்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கடிச்சிருவாங்க, கடிச்சு துப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லார் மேலுமே ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சிருக்காங்க, கேவலமான விஷயத்த பேசியிருக்காங்க. ஸோ உள்ள வர்ற எல்லாரும் கடிப்பாங்க, இன்க்ளூடிங் நம்ம அமித்து கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு, அமித்து கூட கடிச்சு துப்ப வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சேனல் காப்பாத்திட்டாங்க. சரி, ஓகே, போதும். இந்த பெண் வந்து ஆல்ரெடி நிறைய நெகட்டிவா சமந்துட்டு அள்ளி வச்சிருக்காங்க. அதை சாண்ட்ரா வெளியே போயிட்டு சரி பண்றதுக்கே 2-3 வருஷம் ஆயிரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் வேண்டாம், ஃபினாலே வீக்ல இவ்வளவு போட்டு செய்ய வேண்டாம், பேசாம வீட்டுக்கு அனுப்பி விட்டுறோன்னு சொல்லி தான் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனா இங்க ஒண்ணு இருக்கு ப்ரோ, சொல்ல முடியாது. இப்போ இந்த வாரம் விட்டாய் வெளியே போறாங்கல்ல, 2 நாள்ல ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வர கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி சீசன் அப்படி பண்ணது கிடையாது. 14வது வாரம் எவிக்ட் ஆகிறவங்க ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி சம்பவம் இருக்காது. பட் பணப்பெட்டி எடுத்தவங்க வருவாங்க, ஆனா 14வது வாரம் எவிக்ட் ஆனவங்க வரமாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பட் பிரஜன் வருவார், கண்டிப்பா பிரஜன் வருவார். பிரஜன் கிட்ட திவ்யா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சம்பவத்தை. மேபி அது ஒரு பஞ்சாயத்தா வெடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவள் தான் கைஸ், தீபம் அணைந்தது கைஸ். தேவையில்லாம வீட்டுக்குள்ள டிராமா போட்டு சுத்திட்டு இருந்த தீபம் மொத்தமாக அணைந்தது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, அதை பத்தி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முக்கியமா நம்ம வந்து 200K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்கு கைஸ், அது மாதிரி பார்க்க நல்லா இருக்கு. அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். நன்றிகள் பல, நன்றிகள் கோடி, எவ்வளவு வேணா சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது. நிறையா புதுசாக நிறைய சப்போர்ட்டர்ஸ் கிடச்சிருக்காங்க, நிறையா சொல்ல முடியாத அளவுக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நம்மளோட மெயின் ஸ்பான்சர்னு பார்க்க போனால் நம்மளோட சைதாமா ப்ரோ, டிகே ப்ரோலாம் இந்த இயர் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜெம்மாக நான் பார்க்குறேன். பயங்கரமான சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பிரவீன் ப்ரோ, ஸ்ரீலக்ஷ்மி, நிறையா இருக்காங்க, கௌஷிக், இரிஸ் ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க கைஸ். சொல்லிட்டே போகலாம். எஸ்டிகே ட்ரோல், கேட்பரி, உத்ரா, நிறைய பேர் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நன்றிகள் பல. அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.